இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதைய ஒரு ஷார்ட்டா பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை ஹீரோ ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒரு 3 கொள்ளைக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவையும் கடத்திக்கிட்டு பேங்க்ல உள்ள ஒரு 17,00,00,000 பணத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அவர கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. போற வழியில என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்த வேன கொளுத்திட்டு வேற வண்டிய மாத்திட்டு இவனையும் அதுல ஏத்திட்டு போயிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவன் எதுக்கு தேவையில்லாத பீஸு, இவன ஏதாவது தட்டி கழிச்சுருவோம்ன்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வேற வண்டியில கார என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டா, எடுத்துக்கிட்டு அங்கேயே தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா அடிபட்டு, திருப்பி வந்து சேர்ந்துடுறாரு இங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்னடா கடத்திட்டு போன நபரு ரத்த காயத்தோட வந்துட்டாரு. போன 3 பேரும் ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட்ல ஆளு 3 பேரும் காலியாயிறாங்க. சரி இவங்க காலி ஆயிட்டாங்க. கடத்திட்டு போன இந்த நபரும் வந்து செஞ்சுட்டாரு. யாரு நம்ம ஹீரோவும் வந்துட்டாரு. ஆனா 17,00,00,000 பணம் எங்க போச்சு? அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோபடி. அதாவது நோபடி அப்படிங்கிற இந்த படம். இது வந்து மலையாளத்துல வந்திருக்கு. வித் சப்டைட்டிலோட. தமிழ் டப்லயும் வந்திருக்கு. இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு பரபரப்பான கதை. ஆனா, அந்த பரபரப்பான கதைய பிரசன்ட்ல வந்து மிஸ் பண்ணிட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி தோணுது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா வந்து பரபரன்னு போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அங்க இங்க கொஞ்சம் லேக் ஆகி போகுது. திருப்பி கொஞ்சம் கிளைமாக்ஸ்ல அத வந்து விட்டு புடிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுது. மொத்த படத்தோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம். அத வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃப பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு ரொம்ப லென்த்தியா போகுது. அத ஷார்ட் ஆக்கியிருக்கலாம். அங்கங்க கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் வருது. இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு ஆக்ஷன் அண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு த்ரில்லரும் கலந்த ஒரு படம் பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த படத்த நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆவரேஜான மூவி. அத மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு நீங்க போய் இந்த படத்த பார்க்கலாமா, வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்த பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட வந்து நீங்க எங்களுக்கு குடுங்க. பிளஸ் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.